அதாவது ஒன்று பெயர் மாற்றம், இன்னொன்று அதிகார குவியல். மொத்த அதிகாரத்தை ஒன்றிய அரசே எடுத்துக்கும். ஆனால் நிதி பகிர்வை மட்டும் மாநில அரசு 40% கொடுக்கணும். பல்வேறு விஷயங்கள் எங்கே பணி செய்யணும், அதே போல் எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுதோ அதற்கேற்றவாறு மட்டுமே பணி செய்ய முடியும். மீறி செஞ்சால் மாநில அரசுகள் அவர்கள் தான் அந்த காசை கொடுத்துக்கணும்னு பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம் அல்ல, இது ஒரு நாசகார வேலை என்று சண்முகம் சொல்கிறார். பல எதிர்ப்பு, காங்கிரஸ் உங்கள் கட்சி உட்பட கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு. உங்களுடைய பார்வை என்ன இதில்? அதாவது கார்த்திகேயன், மோடிக்கு 3 விஷயங்கள் பிடிக்காது பாருங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மகாத்மா காந்தின்னா பிடிக்காது. மகாத்மா காந்தியினுடைய வழியொட்டி நடந்த ஜவஹர்லால் நேரு, இதை போன்ற காந்திய பாதையில் நடந்த யாரையுமே அவருக்கு பிடிக்காது. காந்திய சிந்தனைகளும் பிடிக்காது. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளையும் அவருக்கு பிடிக்காது. ஏழைகள் அவர் நீங்கள் கடந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ள நீங்கள் தொடர்ச்சியாக நடந்ததை பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற ஓட்டு உரிமையை பறிக்கிறது, அவங்களுக்கு இருக்கிற தொழிற்சங்க உரிமைகளை பறிக்கிறது, அவங்களுக்கு கல்வி உரிமைக்கு பணம் கொடுக்காம இருக்கிறது, ஏழைகளுக்கான கல்வி உரிமைக்கு இன்னைக்கு அந்த வேலை வாய்ப்பையும் அவங்கள்ட்ட இருந்து பறிக்கிறது. அதாவது ஏழைகளை அவருக்கு ஒட்டு மொத்தமாக பிடிக்காது, மகாத்மா காந்தியை பிடிக்காது. மூன்றாவது முக்கியமாக மாநிலங்களுடைய தன்னாட்சியும் பிடிக்காது அவருக்கு. அதாவது இந்த ஃபெடரல் செட்டப் இருக்கு பார்த்தீங்களா, அரசியல் சாசன சட்டத்தில், அந்த ஃபெடரல் செட்டப் பிடிக்காது அவருக்கு. யூனிட்டரி கவர்மெண்ட், அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் தான் நாட்டை முழுதும் ஆழ்வார். மற்றவங்க எல்லாரும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருக்கலாம், முனிசிபல் சேர்மனாக இருக்கலாம். ஒரு மாநிலம் தழுவிய உரிமைகள் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இந்த மூன்றினுடைய வெளிப்பாடு தான் இந்த சட்டம். ஆகவே இந்த சட்டம் இன்னைக்கு வந்தாலும் கூட, இது என்னைக்கு அவர் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அவர் மோடி பிரதமராக பதவியேற்ற முதல் உரையிலே அவர் சொன்னார், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இஸ் எ மானுமெண்டல் ஃபெயிலியர் ஆஃப் தி யூபா கவர்மெண்ட்னு சொன்னார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய மிகப்பெரிய தோல்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு பேசினவர் தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். ஆகவே இந்த திட்டத்தை இன்னைக்கு அவர் சொல்லலை, அவர் என்னைக்கு பிரதமராக பதவியேற்றாரோ அன்னைக்கே இந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார்.